This video is sponsored by EduQuest. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. Hi friends, இன்னைக்கு நம்ம arithmetic progressionல 10th standard NCERT syllabus arithmetic progressionல exercise 5.2 அதில் ஒரு 5th sum அதை பார்க்க போகிறோம். Find the number of terms in each of the following APs. பார்த்தீங்கன்னா 18, 15 1/2, 13 அப்படியே போச்சுன்னா -47 நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் எல்லாம் நம்ம கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு டேர்ம் பார்த்திங்கன்னா ஏன்னு ரெப்ரசன்ட் பண்ணுறோம். A = 18. லாஸ்ட்டு டேர்ம் பார்த்திங்க அப்படின்னா -47. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணும். டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா 15 இந்த செகண்ட் டேர்மையும் ஃபஸ்ட் டேர்மையும் நம்ம சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா டிஃப்ரென்ஸ் எவ்வளோன்னு தெரிஞ்சு போயிடும். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 18 - 15 1/2 அப்படியும் போடலாம். இல்லை அப்படின்னா இந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா முன்னாடி மைனஸ் சைன் யூஸ் பண்ணிக்கணும். இப்படி போட்டோம் அப்படின்னா ஆஸ் யூஷுவல் அப்படியே போட்டுக்கலாம். உங்களுக்கு கஷ்டமாக இருந்தது அப்படின்னா பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் தான் கழிக்க முடியும். கஷ்டமாக இருந்ததுன்னா இப்படி போட்டு மைனஸ் டைம் யூஸ் பண்ணிக்கணும். இல்லை அப்படின்னா அப்படியே போட்டுக்கலாம். இப்போ டிஃப்ரென்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். 15 1/2 -18. இப்போ 15 1/2 அப்படிங்கும்போது இதை என்ன பண்ணணும் அப்படின்னா இதை மாற்றிக்கணும். நான் ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக மாற்றிக்கணும். அப்போ 15 × 2 30. 30 + 1 31. 31/2 -18. இப்போ பார்த்தீங்கன்னா டினாமினேட்டரில் ரெண்டு ஒரே நம்பராக இருக்கணும். அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், மேலேயும் கீழேயும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ 18 × 2 36. கீழே 1 இருக்க மாதிரி. அப்போ நம்ம 1 × 2 2 போட்டுட்டு காமனாக 2 காமனாக எடுத்துட்டோம் அப்படின்னா 31 - 36 5 -5/2. இப்போ டேர்ம்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா பார்த்திங்க அப்படின்னா n = L/A /D + 1. இப்போ Lோட வேல்யூ -47, Aவோட வேல்யூ 18, மைனஸ் அப்படி வந்துடும் 18, Dயோட வேல்யூ -5/2 + 1. பார்த்தோம் அப்படின்னா -47 -18 -47ம் -18ம் 65 -65. அதே மாதிரி கீழே இருக்க பார்த்திங்கன்னா -5/2. இதை ரெண்டையும் நம்ம கேன்சல் பண்ணோம் அப்படின்னா மைனஸ் கேன்சல் ஆகிடும். அதுக்கப்புறம் இந்த 5/2 இருக்குது இல்லையா, இதில் பார்த்திங்கன்னா இந்த 2 உள்ள மேலே போயிடும். இந்த டிவிஷனாக இருக்கிறது மேலே மல்டிப்ளிகேஷனாக போயிடும். அப்போ 65 × 2 / 5. 65ம் 5ம் நம்ம கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 13. அப்போ 13 × 2 26. 26 + 1 பார்த்திங்கன்னா 27. டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா இது ரெண்டும் எடுத்துக்கலாம். இல்லை இது ரெண்டு கூட எடுத்துக்கலாம். எப்படி வேணால் எடுத்துக்கலாம். இப்படி தான் இல்லை, நம்ம டேர்ம்ஸ் எவ்வளோ டேர்ம்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் ஏபியில். ஓகேங்களா? தேங்க்யூ.